Hi friends, இந்த வீடியோவில் பாலிட்டி கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன் நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸில் 29 ஸ்டேட்ஸ் இருந்தாலும் அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னா அதுக்கு சில ரீசன் தான் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 370. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ட். மெயின்ஸில் பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக 15 மார்க் படிப்போம். ப்ரிலிம்ஸ்லேருந்து இதில் மோஸ்ட்லி என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா என்ன ஆர்டிக்கல், என்ன பார்ட்டு, எந்த இயர் இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம், எந்த இயர் அதோட கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவில் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் தான் இருந்தது, அதில் இன்க்ளூடான அந்த லீடர்ஸ் நேம் தான் என்ன, அது சம்மந்தமாக தான் கேட்பாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டேட் 26 ஜான்வரி 1950. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்போ அடாப்ட் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா 17th நவம்பர் 1956. ஸோ இந்த டேட் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா 26 ஜான்வரி 1957. ஸோ இதில் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு 26 ஜான்வரின்றது. இது இந்தியன் கான்ஸ்டியூஷனாக 1950, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா 1957. ஸோ இப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு ஸ்பெஷல் கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஸ்பெஷல் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்ட்டுன்னு பார்த்தா பேசிக்காக பார்ட்டுன்னு பார்த்தா 22 பார்ட், ஆர்டிகல்ஸ் 395 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்லையுமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு என்னென்ன தனி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 16 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 16 பாயிண்ட்ஸும் மெயின்ஸில் கொடுக்கணும். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே இதில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சு அதை நீங்கள் ஷார்ட்கட் பண்ணி கூட கொடுக்கலாம். இல்லை நான் இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1ல் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் யூனியன் அண்ட் டெரிட்டரி பற்றி தான் அதில் பார்ப்போன்னு. இதே தான் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 1லையும் சொல்லியிருப்போம். ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரி அது பார்க்கும்போது அதில் ஏதாவது சேஞ்சஸ், அதாவது பவுண்ட்ரியில் சேஞ்சஸ் இல்லை அந்த ஏரியா வைஸ் எனி சேஞ்சஸ் பண்ணுறதுனா அதுக்கு பார்லிமெண்ட் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் பண்ணும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஏரியா இல்லை பவுண்ட்ரி சேஞ்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட் யாரோட பெர்மிஷன் வாங்கணும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் கேட்டிருக்கணும். ஸோ இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பார்ட் 6க்கு வந்துடுங்க. பார்ட் 1லேருந்து பார்ட் 6க்கு வந்துடுங்க. பார்ட் 6 என்ன சொல்ல நமக்கு தெரியும், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்ட் பற்றி சொல்லும். பார்ட் 5க்கு அப்புறம் பார்ட் 6 பார்ப்போம். பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட் பற்றி பார்ப்போம், அதாவது ஆர்டிக்கல் 52லேருந்து 151 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 6னா 152லேருந்து 237 வரைக்கும் பார்ப்போம். ஸோ அந்த பார்ட் 6ல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தான் சில கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. அந்த எந்த கண்டிஷனுமே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் கிடையாது. அதை பற்றி சொல்கிறதா இந்த செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா பார்ட் 11 அண்ட் 12. பார்ட் 11ல் என்ன சொல்லுவோன்னா இந்த மாதிரி யூனியனுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம். பார்ட் 12ல் பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ, ஃபினான்ஸ் கமிஷன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு உள்ளது பார்ப்போம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அதில் நம்ம யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இதை பற்றி தான் நம்ம பின்னாடி படிப்போம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்ட் தலையிடும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிடும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் போத் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தலையிடும். இதே ரெஸ்டிவரி பவர்னு சில இருக்குது, அதாவது இந்த எந்த லிஸ்ட்டிலுமே இன்க்ளூட் ஆகாது. ஸோ அது ஃபுல்லாக யூனியன் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும்.
ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு வரும்போது யூனியன் லிஸ்ட்டில் மட்டும்தான் வந்து யூனியன் கவர்மெண்ட் தலையிட முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ரெஸ்டிவரி பவர் இது எல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கையில் தான் இருக்கும். அதாவது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டஸ்னு வரும்போது மட்டும் இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கையில் தான் போகும். ஆனால் சில விஷயம் தவிர அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது இந்த பவுண்ட்ரி ப்ராப்ளம் தான். அதாவது அடிக்கடி வந்து டெரரிசம் நடந்துகிட்டு இருக்குது தான். ஸோ அந்த விஷயத்துக்கு தான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்ட் அதுக்கு தான் கேள்வி கேட்கும். நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதுக்கு தான் ஏதாவது இன்சல்ட்டிங் வரும்போது அப்போயும் யூனியன் கவர்மெண்ட் கேள்வி கேட்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லான்னு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு லா படிச்சிருப்போம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் வந்து அதுக்குன்னு சில லாஸ் தான் மேட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மிசா, பொட்டா, டடா இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாவில். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பார்லிமெண்ட்டால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை வந்து மெயின்ஸ்க்கு எப்படி எழுதுறது பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து எல்லா விஷயத்துலையும் அந்த ஆர்டிக்கல் பார்ட்டு அதை சொல்லிவிட்டு இது வந்து அப்ளிகபிள் ஆகும், இது வந்து அப்ளிகபிள் ஆகாது அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மற்றபடி இந்த தேர்ட் பாயிண்டில் தான் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம் இதை தான் இன்சல்ட் பண்ணால் கண்டிப்பாக யூனியன் கவர்மெண்ட் கேட்கும். இந்த பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் சொல்ல தேவையில்ல, பட் தெரிஞ்சிக்கணும். ஏன்னா 16 பாயிண்ட்ஸில் நீங்கள் கொடுக்கும்போது அதுவே வந்து பேஜ் வந்து நல்லா ஃபில் ஆகிடும். அதில் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நிறைய இது தான் எழுத தேவையில்ல. ஆனால் வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் பார்ட் 3 அது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் தான். ஆனால் சில விஷயம் வந்து அப்ளிகபிள் இல்லை. அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் லீகல் ரைட்ஸாக மாற்றி அதை வந்து வேறு ஆர்டிக்கலில் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்போம். பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும்தான் அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ண முடியும். வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் அங்கே கொஞ்ச நாள் ரெசிடெண்ட்டாக ஏதோ கொஞ்ச நாள் தங்கியிருந்து அவங்க ஒரு இடத்த வாங்கணும்னு நினச்சாலும் அது வந்து முடியவே முடியாது. ஸோ நீங்கள் இதில் வந்து எப்படி ஆன்சர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 டீலிங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி ஸ்டேட் வித் சம் எக்ஸப்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது சொன்னால் போதும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு தான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். பார்ட் 4, பார்ட் 4A இது எதுவுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் இல்லை. அவங்க விருப்பம் ஏற்ற மாதிரி அவங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி எல்லாமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 4A, பார்ட் 6, பார்ட் 11 and 12 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா பார்ட் 18 பார்க்க போகிறோம். அதாவது 352லேருந்து 360 வரைக்கும். 352னா தெரியும் உங்களுக்கு, நேஷ்னல் எமர்ஜென்சி. 356னா ஸ்டேட் எமர்ஜென்சி. 360னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இந்த 3 எமர்ஜென்சியில் எது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள், எது தான் கிடையாதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிக்கல் 352 படி பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதாவது எந்த கண்டிஷன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஆஃப் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அந்த டைம் வரும்போது கண்டிப்பாக அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டு தான் நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல் வந்து கரெக்டாக இல்லைன்னா அந்த டைமில் வந்து கவர்னர் வந்து பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு அந்த ஸ்டேட்க்கு வந்து இந்த மாதிரி பிரசிடெண்ட் ரூல் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கரெக்டான கான்ஸ்டியூஷன் படி எதுவுமே நடக்கலைன்னா அந்த டைம் பிரசிடெண்ட் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கான்ஸ்டியூஷனை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் இல்லை. நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணனா இவங்களோட கன்சல்டேஷன் தேவை. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா ஆர்டிகல் 360. அப்போ இன்னும் ஒரு எமர்ஜென்சி இருக்குது, அதுதான் ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356. ஸோ அதை வந்து பிரசிடெண்ட் ரூல்னு சொல்லுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்க்கு வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும். ஸோ எப்போன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அவங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டாக வராத போது கிடையாது.
அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷனில் அவங்க ஃபெயிலியராக ஆகும்போது அப்போ வந்து அங்கே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வர முடியும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 1986 அங்கே பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். 10th பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அக்ரிமெண்ட். இப்போ நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரிக்கும் போய் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் எல்லாமே போடுறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்காக தான். ஸோ இந்தியான்னு பார்த்திங்கன்னா 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களும் இதில் இன்க்ளூட் ஆவாங்க. ஆனால் அந்த ட்ரீட்டி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக அவங்கள எதாவது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை அவங்கள ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீட்டி பண்ணும்போது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 368 அமெண்ட்மெண்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எது பண்ணாலும் அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ ஆர்டிக்கல் 368 பார்ட் 20 நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இது சொல்கிற பார்ட் என்ன பார்த்திங்கன்னா 17 அண்டு 8th ஷெடியூல். ஆர்டிக்கல் என்ன பார்த்திங்கன்னா 343லேருந்து 351. ஸோ இந்த அஃபிஷியல் லாங்குவேஜில் நம்ம வந்து ஆரிஜினாக பார்த்திங்கன்னா 14 லாங்குவேஜஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 8 லாங்குவேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். நம்ம இந்த அஃபிஷியல் லாங்குவேஜில் எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாலும் அது எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா, ஸோ இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் பாருங்கள். த ரிலேட் டு த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன், இன்டர்ஸ்டேட், சென்டர் ஸ்டேட் கம்யூனிகேஷன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ். ஸோ அந்த சில ப்ரொவிஷன்ஸ்க்கு மட்டும்தான் அஃபிஷியல் லாங்குவேஜில் கொண்டு வர ப்ரொவிஷன் வந்து இந்த ஸ்டேட்க்கு அப்ளிகபிள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 4A அதை தான் டைரெக்டாக அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 5th ஷெடியூல் 6th ஷெடியூல் இது எதுவுமே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் இல்லை. 5th ஷெடியூல் உங்களுக்கு தெரியும், ஷெடியூல் ஏரியாஸ், ஷெடியூல் ட்ரைப்ஸ் அதெல்லாம் வந்து இந்த ஏரியா தான் ஷெடியூல் ஏரியாஸ், ஷெடியூல் ட்ரைப் அதை தான் அனௌன்ஸ் பண்ணுற உரிமை வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் உண்டு. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் 5th ஷெடியூல். 6th ஷெடியூல் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைபல் ஏரியாஸ்க்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் சொல்லும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டேட்க்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு 14th பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னு சில இதெல்லாம் பார்த்தோம். அதாவது ஜூரிஸ்டிக்ஷனில் அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷனில் ஸ்பெஷல் லீவ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஆர்டிக்கல் 131. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒப்புதல் ஆகுது. ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம ஸ்பெஷல் லீவ் சொல்லியிருப்போம், நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருப்போம், சிஏஜி சொல்லியிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் ஒத்து போகிற மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அவங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 15th பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரிட் இஷ்யூ பண்ணும்போது போத் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு லீகல் ரைட்ஸ் ரெண்டுமே இஷ்யூ பண்ண முடியும். அதனால தான் அவங்களோட ரிட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அது வந்து ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். மற்றபடி பார்த்திங்கன்னா லீகல் ரைட்ஸ் மற்ற எந்த பர்பஸ்க்கும் அவங்க வந்து ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2னா சிட்டிசன்ஷிப். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் என்ற கான்செப்டில் அதில் ஒரு சிட்டிசன்ஷிப், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அது ஒரு சிட்டிசன்ஷிப். ஸோ அவங்களுக்கு வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப். ஸோ இதில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது என்ன பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் பார்க்கும்போதே பார்த்துடணும். அதாவது இந்த மாதிரி பாகிஸ்தான்லேருந்து மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் உண்டு. ஆனால் அதுக்கான சில டியூரேஷன் பீரியட் அந்த இயர் தான் சொல்லியிருப்போம். ஸோ அப்படி வந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிட்டிசன்ஷிப் அவங்க தரதே இல்லை. ஸோ இந்த 16 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கணும். அவங்க தான் மோஸ்ட்லி வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு ஸ்டேட் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறது. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்படி தான் கிடையாது. அவங்க யார் நினைக்கிறாங்களோ அவங்களையே அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம நேஷ்னல் எமர்ஜென்சி பார்த்தோம். அதாவது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது தான் நேஷ்னல் எமர்ஜென்சினால் அனௌன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு கேஸ் இருக்குது நேஷ்னல் எமர்ஜென்சியில், வார் அண்டு எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்ட்ஸ் ஆஃப் வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஸோ அப்போ வரும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஹோல் இந்தியாவுக்கே பண்ணாலும் அது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அப்ளிகபிள் ஆகாது. எந்த ஒரு விஷயம் மட்டும் ஆகும் பார்த்திங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது முன்னாடி ஆர்ம்டு ரிபல்லியன் இருந்தது, இப்போ வந்து அது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நேம் மாற்றியாச்சு. ஸோ அதுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னால் ஆர்டிகல் 370 பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 21.